ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களில் இதுவும் ஒரு படலமாகும். 64 திருவிளையாடல்களில் விருத்தகுமார பாலரான படலம் நூலின் 23வது படலமாகும். பார்க்கலாம் வாங்க. விக்கிரம பாண்டியனின் ஆட்சியில் மதுரையில் விருடாக்கன் சுடபிரதை என்ற அந்தண தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் போற்றி சிவனை வழிபாடு செய்து வந்தார்கள். அவ்விருவருக்கும் குழந்தை பேரு நீண்ட நாட்களாகவே கிடைக்கவே இல்லை. ஒரு குழந்தை வேண்டி சிவனை குறித்து கடும் நோன்பு இருந்தார்கள். சொக்கநாதரின் திருவருளால் பெண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. அவளுக்கு கௌரி என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். குழந்தை கௌரி சிறு வயதிலேயே சொக்கநாதரிடமும் மீனாட்சி அம்மனிடமும் அன்பு பூண்டு இறைப்பத்தி மிக்கவளாய் விளங்கினாள். கௌரி தனது 5வது வயதில் தனது தந்தையிடம், அப்பா, பிறவி துன்பங்களை தீர்க்கும் அறவழி எது என்று கேட்டாள். அதற்கு விருடாக்கன், பராசக்தியின் மந்திரம் வீடே பெற்றை அளிக்கும் என்று பராசக்தியின் மந்திரத்தை தனது மகளுக்கு உபதேசித்தார். கௌரியும் இடைவிடாது பராசக்தியின் மந்திரத்தை உச்சரித்து வந்தாள். அவளுக்கு மனப்பருவம் எட்டியது. கௌரிக்கு விருடாக்கன் திருமணம் செய்ய முடிவு செய்து அவளுக்கு ஏற்ற வரனை தேட துவங்கினார். அப்பொழுது ஒரு நாள் அவருக்கு வீட்டுக்கு வைணவ சமயத்தை சார்ந்த இளைஞன் ஒருவன் பிச்சை கேட்டு வந்தான். அவனை பார்த்ததும் விருடாக்கன் இவனே தனது மகளுக்கு ஏற்ற வரன் என்று முடிவு செய்து கௌரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். விருடாக்கன் வீடு பெற்றினை விரும்பிய கௌரி, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப தந்தையின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டாள். இதனை கண்ட விருடாக்கனின் மனைவியும் அவனுடைய சுற்றத்தாரும், இவன் யார், ஊர் பேரும் தெரியாத இவனுக்கு இப்பெண்ணை திருமணம் செய்ய விடாதே, விதியின் வழியில் மதி செல்லும் என்பது இதுதானோ என்று எண்ணி கலங்கினர். பின் கௌரியை அவனது கணவனுடன் சீர் கொடுத்து அனுப்பி வைத்தார். வைணவ இளைஞன் தன் மனைவியோடு தன் இல்லத்தை அடைந்தான். சிவநெறியை பின்பற்றி வாழும் கௌரியை அவளுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிடிக்கவில்லை. அவர்கள் அவனை பெரிதும் துன்பப்படுத்தினர். ஒரு நாள் கௌரியின் வீட்டார் உறவினர் திருமணத்திற்கு செல்வதற்காக கௌரியை வீட்டிற்கு வெளியே திண்ணையில் தனியாக விட்டுவிட்டு வீட்டினை பூட்டிவிட்டு சென்று விட்டனர். கௌரி வீட்டு தனியில் அமர்ந்தபடி தனியாக இருந்தாள். அப்போது ஒரு சிவனடியாரையும் காணவில்லையே. சிவனடியாரை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினாள். அப்பொழுது சொக்கநாதர் முதிய சிவனடியாராக கௌரியின் முன் தோன்றினார். பல நாட்கள் உணவின்றி வருந்துபவர் போல் காணப்பட்டார். கௌரியும் அவரிடம் மிக்க அன்பு கொண்டு அவரை வரவேற்றாள். சிவனடியார் தான் பசியோடு வந்திருப்பதாக கௌரியிடம் தெரிவித்தார். அதனை கேட்ட கௌரி, வீட்டை பூட்டி கொண்டு சென்று விட்டார்கள், நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஒன்றும் சாப்பிட கொடுக்க முடியாமல் இருக்கின்றேன் என்று கூறினாள். அதற்கு சிவனடியார், நீ உன் கையினை கதவின் பூட்டில் வை, கதவு திறந்து கொள்ளும் என்று கூறினார். அதனை கேட்ட கௌரி கதவின் பூட்டில் கை வைத்து கதவினை திறந்து உள்ளே சென்று சமைக்க தொடங்கினாள். சிறிது நேரத்தில் சமையலை முடித்து சிவனடியாரிடம் வந்து, ஐயா, திருவமுது செய்ய வாருங்கள் என்று கூறினாள். கௌரியின் வேண்டுகோளை ஏற்று முதிய சிவனடியாரும் கௌரி அளித்த உணவினை தேவாமிர்தம் போல் உண்டு மகிழ்ந்தார். முதிய சிவனடியார் இளமையான காலை பருவத்தினை போல மாறி கௌரி முன் காட்சியளித்தார். அதனை கண்ட கௌரி திகைத்து நின்றாள். அப்போது திருமணத்திற்கு சென்ற கௌரியின் வீட்டார் வந்தனர். எது நடந்தாலும் அது இறைவன் செயலை என்று உறுதியுடன் பிரார்த்தனை செய்தாள் கௌரி. உடனே இறைவனார் சிறு குழந்தையாக மாறி தரையில் பிரிக்கப்பட்டிருந்த விரிப்பில் அழுது கொண்டு கிடந்தார். குழந்தையின் நெற்றியில் திருநீர் பூசப்பட்டிருந்தது. வீட்டிற்குள் வந்த கௌரியின் மாமியார் இக்குழந்தை யார் என்று கௌரியிடம் கேட்டாள். அதில் கௌரி, தோழி தன் குழந்தையை சிறிது நேரம் பார்த்துக்கொள் என்று கூறி சென்றாள் என இறைவனின் அருளினால் கூறினாள். இதனை கேட்ட கௌரியின் மாமனும் மாமியும் கோபம் கொண்டு சிவபெருமானிடம், அன்பு பூண்ட நீங்கள் இருவரும் வீட்டை விட்டு செல்லுங்கள் என்று கூறி
வீட்டை விட்டு விரட்டிவிட்டனர். வீட்டை விட்டு குழந்தையுடன் வெளியேறிய கௌரி குழந்தையின் திருமுகத்தை பார்த்தவாறு சொக்கநாதரையும் மீனாட்சம்மனையும் மனதில் வைத்து பராசக்தியின் திருமந்திரத்தை உச்சரித்தாள். உடனே குழந்தை மறைந்தது. சிவபெருமான் அவளுக்கு இடவக வாகனத்தில் காட்சியளித்தார். அக்காட்சியை கண்ட கௌரி சிவானந்த கடலில் ஆழ்ந்தாள். சிவபெருமான் கௌரிக்கு வீடு பெற்றினை வழங்கினார். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செஞ்சு உலகில் கழித்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌரியை அவளது புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு துன்பத்தை கொடுத்த போதிலும் அவள் இறைவன் மீது செலுத்திய பக்தியும் அனைத்துமே நன்மைக்கே என்று கௌரியின் எண்ணமும் வீடு பெற்றினை அடைய வேண்டும் என்ற அவளின் மன உறுதியும் நம்பிக்கையும் அவளுக்கு வீடு பெற்றி கிடைக்கச் செய்தது. அனைத்தும் இறைவன் செயல் என்ற நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைந்தவர்களை இறைவன் கைவிட மாட்டார்கள் என்பதே இந்த திருவிளையாடல் மூலமாக உலகில் கழித்த உண்மையாகும். இந்த திருவிளையாடல் மூலமாக நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி அலகேஷ்.